இன்று நம்மளோட தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் திரு ரவீந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இங்கே போராட்டங்கள்லாம் போய்கிட்டு இருக்குது. ஒரு பக்கம் கறிக்கோழி உற்பத்தியாளர்கள் தலைமையில் அவங்களோட கோரிக்கை என்ன சார்? இப்போ 650 பைசாக்கு 1 கிலோ கறிக்கோழி போய்கிட்டு இருக்கு. பட் அதால் அவங்களால பொருளாதாரம் சமாளிக்க முடியல அப்படிங்கிற முறையில் போய்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக அதில் என்ன நடக்குது சார்? என்ன பிரச்சனை? ஒரு கடையில் போய் நீங்கள் இன்றைக்கி விலை கேட்டிங்கன்னா உயிர் கோழி 1 கிலோ 110 ரூபா முதல் 120 ரூபா. அப்போ ஒரு கோழி 2 கிலோ 2.5 கிலோலாம் இருக்கும். இது இவங்களுடைய கறிக்கோழி உரிமையாளர்களுடைய நிர்ணயிக்கப்பட்ட விலை. உரித்த கோழி 240 ரூபா, உரிக்காத கோழி 260 ரூபா. போன்லெஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு விலை. இப்போ நீங்கள் ஒவ்வொரு ரகத்துக்கும் ஒவ்வொரு விலை இருக்குது. இப்போ இன்னைக்கு இவங்க நிர்ணயிச்சிருக்கக்கூடிய விலையே 1 கிலோவுக்கு 240 ரூபா. அப்போ அதிகபட்சமாக நீங்கள் தென்காசி, நெல்லை, மற்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 380 வந்துகிட்டு இருக்கு. இன்னும் 2 நாள் போச்சு, 3 நாள் போச்சுன்னா 400 எட்டும். கறிக்கோழி ஒரு தங்கத்துக்கு இடையாக அதுவும் விலை ஏறிக்கிட்டு இருக்கு. இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா, நீங்கள் சாதாரண நாட்களில் ஒரு கிலோ 115 ரூபா 120 ரூபா விற்பனை செய்கிற நீங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பண்ணை உற்பத்தியாளர்களுக்கு 6 ரூபா 50 பைசா கொடுக்குறீங்க. எங்களுக்கு 20 ரூபா கொடுத்தா தான் கட்டுப்படியாகும் அப்படிங்கிறது எங்களுடைய போராட்டம், விவசாயிகளுடைய போராட்டம்.